வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்டர்ன் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாமல். இன்றைக்கி நம்ம 7 புள்ளி சந்து புள்ளி 4 நிறுத்துகிற ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ஸ் டே கோலம் தாங்க போட்டிருக்கோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. அதனால் இன்றைக்கி இந்த கோலம் போட்டுடலாம் அப்படின்னு போட்டாச்சு. கொஞ்சம் டைம் ஆச்சு தான் இதுக்கு. கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் டே கோலம் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒரு முக்கியமான இந்த நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றக்கூடிய இடங்களில் தான் இந்த மாதிரி கோலம் போடுவீங்க. அப்போ கொஞ்சம் பெரிய கோலமாக தான் எதிர்பார்ப்பீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த கோலம் யாரெல்லாம் போடுறீங்க, ஸ்கூலில் எங்கே போட்டிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்படியே கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தாங்க, தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். மாலதி சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட். சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சரண் அவங்க ஐடியிலேருந்து ஜிவி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் ஸ்மெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சாந்தி தமிழ்ச்செல்வம் அவங்க ஐடியிலேருந்து சாந்தி சிஸ்டர் அருமையான கோலம் அழகுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். தனம் லக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். யோகேஷ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ராஜி சதா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி 2 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நித்ய கலா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் வாழ்க வளமுடன் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ நித்யா சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சித்ரா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுதா ஆர் அவங்க ஐடியிலேருந்து சுதா சிஸ்டர் நம்ம பழைய சுதா சிஸ்டர் ஆளையே காணோம், என்ன ஆனாங்க என்னன்னு தெரில. ஜெயந்தி ராணி சிஸ்டரும் காணோம், சந்திரதேவி சிஸ்டரும் இப்போ காணோம், தெய்வநாயகி அம்மாவையும் காணோம், காஞ்சனா அம்மா தான் நெட் இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய பழைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வந்தவங்கள நடுவில் திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஜமுனா ஜென்னி சிஸ்டரை காணோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க, வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு வைங்க ஓகேங்களா. பிரேமலதா சிஸ்டர் நிறைய பேர் காணோம். தொடர்ந்து கமெண்ட் வந்து நிறைய பேர்த்த காணோம். எல்லாம் கோலம் பார்க்குறீங்களா? கமெண்ட் மட்டும் கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை கோலமே பார்க்காம இருக்கீங்களான்னு தெரில. கோலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கமெண்ட் கொடுத்து வைங்க எல்லோரும். அடுத்த கமெண்ட் இனிரா அவங்க ஐடியிலேருந்து ஜமுனா சிஸ்டர் தான் வந்துட்டாங்க. ஜமுனா எப்படி சிஸ்டர் இவ்வளோ அழகாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஜமுனா ஜென்னி சிஸ்டர் கிடையாது, இன்னொரு ஜமுனா சிஸ்டர். அதனால் யாரெல்லாம் கோலம் பார்க்குறீங்க எல்லோரும் வந்து கமெண்ட் கொடுத்து வைங்க. அடுத்ததாக உஷா சிஸ்டர் தான் ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மேனகா சிஸ்டர் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் அழகோ அழகு கோலம் அழகு, உங்கள் குரல் அதைவிட அழகு அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. கோலம் டெய்லி போடுங்க, முடியலை என்றால் 3 புள்ளியில் கூட போடுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக போட டைமே இல்லைனாலும் சின்னதாவது ஒரு கோலம் போட்டுறேன் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஏசுமணி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் உங்கள் கோலம் சூப்பர், உங்கள் கைவண்ணம் அருமை அருமை, ஏன் இத்தனை நாள் கோலம் வரவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கான ரீசன் 2 நாள் முன்னாடியும் கடைசியாக போட்டப்பே சொல்லியிருக்கேன் சிஸ்டர், போய் பாருங்கள், கொஞ்சம் வேலை தான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து அழகு கோலம்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஏசுமணி சிஸ்டர் தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இருந்ததுங்க, அதனால எஸ்எஸ்எஸ்ன்னு கொடுத்துருந்தேன், சூப்பர் என்றதுக்கு எஸ்எஸ்எஸ்ன்னு கொடுத்தேன்னு சொன்னாங்க. நேற்று கமெண்ட் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், ஓகே, ஒன்றும் நோ ப்ராப்ளம். நம்ம ஜெயந்தி ராணி சிஸ்டர் வந்துட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஐஸ்வர்ய கோலம் போல் இருக்குது சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. என்னுடைய அக்கா பேரும் சாந்தி தான், அக்கா சாந்தி அக்கா, அதனாலேயே உங்களை பார்க்கணும் போலவே இருக்குது, பார்க்க முடியுமா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோரும் மீட் பண்ணலாம் சிஸ்டர். நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க, நான் மறந்துட்டேன், சொன்னீங்களா சொல்லியான்னு தெரியல. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை சொல்லி வைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோரும் மீட் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம திலகா சிஸ்டர் தான் வெள்ளிக்கிழமை இந்த கோலம் வாசலில் போட்டால் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், வர வெள்ளிக்கிழமை நம்ம வாசலில் இந்த கோலம் தான் அலங்கரிக்க போகின்றது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.
காசி பாண்டியன் அவங்க ஐடியிலேருந்து என் பெயர் சுசீலா தேவி, நான் மதுரை சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் போடும் அனைத்து கோலமும் அருமை, சூப்பர், செம்ம சகோ, சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க, தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். அடுத்ததாக பச்சையம்மாள் சிஸ்டர் தான் எக்ஸலண்ட் ரங்கோலி சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் அள்ளி தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரித்திகா அவங்க ஐடியிலேருந்து ரித்திகா ஸ்ரீன்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ரித்திகா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் பாஸ்கர் ஐடியிலேருந்து அலமேல சிஸ்டர் தான் ஸ்டார் கோலம் சூப்பர், 9 ஸ்டார் ஒன்றாக இணைந்து தாமரையோடு தீபம் ஒழிக்கும், உங்கள் கோலம் அருமை, எங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். முருகேசன் சுமதி அவங்க ஐடியிலேருந்து நல்லா இருக்குமான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சுகுணா சிஸ்டர் அடுத்த கமெண்ட் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வீணா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர், அழகான கோலம், நீங்கள் கோலம் மாற்றி அவ்வளோ நல்லா போடுவீங்க, ஆனால் உங்களுக்கு எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரங்கோலின்னு சொல்லி ஹார்ட் சூப்பர் சிம்பிள் எல்லாமே ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் கொடுத்துட்டே வாங்க, நீங்கள் எப்படி பாராட்டினாலும் எனக்கு அது உங்களுடைய பாராட்டுகள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி தான். உங்களுக்கு என்ன தமிழ் வராதுன்னு சொல்லியிருந்தீங்க, சிம்பிளாக நீங்கள் ஒரு வேர்டு சூப்பர்னு போட்டால் கூட எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி தான். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். முத்துலக்ஷ்மி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சூப்பர்னு சொல்லி தம்ஸ் அப் ஹார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க ஐடியிலேருந்து தான் அடுத்த கமெண்ட் இந்த கோலம் எனக்கு தெரியும், இதே பேஸாக வைத்து நிறைய டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் இந்த கோலம் அருமைன்னு சொல்லி நிறைய மெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் தான் படிக்கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சிஸ்டர் அடுத்த கமெண்ட் சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மகா தமிழ் கோலங்கள்லேருந்து தாமரை பூ தீபம் கோலம் அருமை சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கீதா சிஸ்டர் தான் கீதா சேன் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிமி மகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் அருமையாக உள்ளது, எனக்கு பிடித்திருக்கு கோலம்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் மூர்த்தி அவங்க ஐடியிலேருந்து தான் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கமெண்ட்ஸ் முடிச்சிட்டோம், ஆனால் கோலம் இன்னும் முடியலை. கோலம் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கோலம் முடியாமல் இருக்குது. இது போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. போட்டு பார்த்ததுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. இந்த கோலத்தில் நம்மளுடைய தேசிய கொடி இருக்கா, நடுவில் தேசிய கொடி இருக்குது, தேசிய பூ இருக்குங்களா, தாமரை இருக்குது, தேசிய மயில் இருக்கா, தேசிய பறவை இருக்கா, மயில் அதுவும் இருக்குது. அப்போ இது மூணுமே இந்த கோலத்துக்குள்ளே கொண்டு வந்துடணுன்ற கான்செப்டில் தான் நான் இந்த மாதிரி யோசித்து இந்த கோலம் போட்டேன். நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இது மூணுமே இதில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கான இந்த கோலம் போடும்போது ரொம்ப சூப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதிலே இன்னமும் போடலாம், மயிலோட வாயில் ஒரு ஃப்ளாக் பிடிச்சிட்ருக்க மாதிரி கூட போடலாம். ஆனால் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது, டைம் ரொம்ப ஆச்சுன்னு நான் முடிச்சுட்டேன். நீங்கள் விரும்பினா அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. நான் அவுட்டரில் போட்ட டிசைன் ரவுண்ட் டிசைனில் கூட நம்ம ஃப்ளாக் கலர் கொடுத்துருக்கேன், நடுவில் அந்த அசோக சக்கரம் கலர் மட்டும் வைக்கலை, ப்ளூ மட்டும் கொடுக்கல. நீங்கள் சில பேர் தரையில் போடக்கூடாது ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, மிதிக்கிற மாதிரி இடமா இருந்தால் போட வேணான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா ஃப்ளாக் ஒரு கலர் மட்டும் கொடுத்துக்கோங்க, இல்லை நடுவில் அசோக சக்கரம் கொடுத்தா தான் அது ஃப்ளாக் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி யோசித்து கொடுத்துக்கோங்க. இல்லை கலர் வேறு கூட கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மயிலும் தாமரையும் வர மாதிரி கூட சில இடங்களில் போட வேணான்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. யாரெல்லாம் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே கோலத்தை யாரெல்லாம் எங்கே போட்டிங்கன்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லி வைங்க. கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லேயுமே இப்போ ஸ்கூலில் போடுவாங்க. அப்புறம் எங்கெல்லாம் போடுவாங்க, கோட்டை கொத்தளம் இந்த மாதிரி பெரிய இடங்கள்லையும் தேசிய கொடி எங்கெல்லாம் ஏற்றுறாங்களோ அங்கே எல்லாமே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோலம்
யாரெல்லாம் எங்கே போட்டிங்க பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. இப்போ இந்த கோலம் பார்த்துட்டு போட்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம கோலம் இங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் ஹாப்பியாக இருப்பேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லி வைங்க எப்படி இருந்துச்சு இந்த கோலம் அப்படிங்கிறத. கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைக்கணும். பிடிச்சதுனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம், பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதில் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். ஓகேங்களா? மயில் கலரே கொடுக்கணுன்னு தான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் சின்ன மயிலாக இருக்கனால கலர் கசகசன்னு கொடுத்தோம்னா ஒரு மாதிரி டைமும் எடுக்கும், பார்க்கவும் நல்லா இருக்காது நம்ம ஃப்ளோருக்குன்றதுனால நான் எதுவுமே கொடுக்கல. சிம்பிளாக ஒரு ப்ளூவில் மட்டுமே முடிச்சிட்டேன். நீங்கள் மயிலுக்கு கலர் சேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாம், மயில் கலராகவும் கொடுக்கலாம். நடுவில் ரொம்ப கேப்பாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு காவி கலர் கொடுத்துட்டேன். அவுட்டர்லேயும் காவி தான் கொடுத்தேங்க. ரொம்ப சிம்பிளாக ஆனால் அதே சமயம் சூப்பராக கொடுத்து முடிச்சிருக்கேன். கலர்ஸ் ரொம்ப கசகசன்னு எங்கேயும் பண்ணாமல் ஒரே கலர் போட்டேன். தாமரைக்குமே கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு தான் யோசித்தேன். ஒவ்வொரு தாமரைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வேண்டாம் தாமரை பிங்க்காகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பிங்கே கொடுத்துட்டேன். இது நல்லா தானேங்க இருக்குது, நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். இது இப்படி கொடுத்தது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்க. அடுத்தது வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கோலம் தான் எல்லாம் கேட்டிருக்கீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன கோலம் போடுறதுனே உண்மையாக ஐடியா இல்லைங்க. யாராவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஒன்று மயிலோட தொகை போடணும் இல்லையா, மயில் தொகை போட்டால் போடணும், புல்லாங்குழல் போடணும், அப்புறம் வெண்ணெய் பானை போடணும். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அது கிருஷ்ண ஜெயந்திக்கு கோலமாக இருக்கும். இல்லை படிக்கோலம் மாதிரி போட்டுடலாமா அப்படிங்கிறதையும் சொல்லி வைங்க. என்ன கோலம் போடுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு சூப்பராக ஒரு கோலம் போட்டிருப்பேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நடுவில் பாதம் மட்டும் கொடுத்து அவுட்டரில் மயில் இறகு கொடுத்து முடிச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் ஏதாவது யோசிக்கணும். நான் யோசிக்கவே இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளோம். நீங்கள் யாராவது யோசிச்சுருக்கீங்க இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக மயில் இறகு, புல்லாங்குழல், வெண்ணெய்ப்பானை, கிருஷ்ணர் இல்லாத கிருஷ்ண ஜெயந்தி கிடையாது. பாதம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அதை பேஸாக வச்சு ஏதாவது கோலம் யோசிக்கணும். இன்னும் நான் யோசிக்கலை. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி கோலம் தான் வரும். ஓகேங்களா? நாளைக்குள்ளே மூளையை கசக்கி யோசித்து உங்களுக்காக கிருஷ்ண ஜெயந்தி கோலம் போட்டுடுறேன். நீங்களும் ஐடியா கொடுங்க. உங்களோட ஐடியா எதாவது இருக்குனாலும் இது மாதிரி போடுங்க, அந்த மாதிரி போடுங்கன்னு ஐடியாலாம் வச்சுருப்பீங்க இல்லையா? பயங்கரமாக யோசிச்சு வச்சவங்களாம் இருப்பீங்க. அந்த மாதிரி ஐடியாவும் சொல்லுங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க, கோலம் முடிச்சாச்சு. இதில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு நீங்கள் அந்த கேப்பில் எழுதினாலும் எழுதிக்கலாம். இல்லை சென்டரில் வந்து அந்த ஃப்ளார் டிசைன் கொடுக்காமல் எழுதினாலும் எழுதலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எழுதிக்கோங்க. நான் ஏற்கனவே போன வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் போட்ட கோலத்தையும் நான் கம்யூனிட்டியில் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த கோலமும் சூப்பராக மயில் வந்து ஃப்ளாகை வந்து அதாவது கொடியை வாயில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டிருப்பேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் சொல்லி வைங்க. லைக் போடாமல் இருந்தால் லைக் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.